ஆனா விதை நான் போட்டது. வீட்டுக்கு தேவையானதை வீட்டிலே போட்டு எடுத்துக்குங்க. அதானே. வேற ஏதாவது சொல்கிறீங்கம்மா? வேற ஒன்றும் நான் சொல்லுவேன். ஓகே சரி ஆயம்மா. ஏன்டா அதாவது நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் இந்த அம்மா வந்து எனக்கு கிண்டல் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா டைகர் வந்து கலாய்ச்சிடுறான். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்படியே விட்டுற முடியுமா? ஆயம்மா சொன்ன மாதிரி பாகக்காய் விதையை வந்துட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கு அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்து விதைக்கலான்னு வந்தேன். இதுக்கு முன்னாடி டீச்சராக இருந்து சாக் பீஸை வந்து போர்டில் எழுதினப்போ ஜிவ்வுன்னு இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஒரு ஃபீல். மண்ணெல்லாம் இதுக்கு முன்னாடி கையில் தொட்டதே, அதாவது தொட்டதில்லைனா லைக் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி தொட்டதில்லை. பட் இப்போ ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி தொட்டுறேன். இது என்னென்னா புட்டு மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அந்த மாதிரி ரெடி பண்ணி விதைச்சேன். கடைசியாக கொஞ்சம் பேராசை என்ன பண்ணிட்டேன்னா எல்லா விதையுமே போட்டுட்டேன். வர செடியெல்லாம் எங்கே வேணாலும் நட்ட வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பாகக்காய் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த கசப்பு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே நட வச்சுருக்கேன். நல்லா வருன்ற ஒரு ஹோப்பில் தான். இட்ஸ் ஆல் டன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கடைசியாக தண்ணி விடணும். ஒவ்வொரு செடிக்காக தண்ணி விட இன்னும் கொஞ்சம் சோம்பேறித்தனம். ஸோ ஒட்டுமொத்தமாக தண்ணியை எடுத்து ஊற்றியாச்சு. தேங்க்ஸ் அந்த பாட்டிமா 2 பேர்த்துக்குமே தேங்க்ஸ். நல்ல ஒரு சஜஷன்ஸ் ஐடியாஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ.